இடி மின்னல் காதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. சூளகிரி அருகே தம்பி மனைவியுடன் தகாத உறவில் இருந்ததால் ஏற்பட்ட தகராறில் உறங்கிக் கொண்டிருந்த தம்பியை வெட்டி கொலை செய்த அண்ணனை போலீசார் கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியை அடுத்த பேரிகை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பண்ணப்பள்ளி எனும் கிராமத்தைச் சேர்ந்தவர் வேணுகோபால். 29 வயதான இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் 2 மகன்கள் உள்ளனர். வேணுகோபாலின் உடன் பிறந்த அண்ணனான 31 வயதான லட்சுமி நாராயணன் திருமணமாகாத நிலையில் அதே கிராமத்தில் கூலி தொழிலாளியாக பணி செய்து வந்தார். இந்த நிலையில் தம்பி மனைவியுடன் அண்ணன் தகாத உறவில் இருந்ததாக கூறப்படுகிறது. உடன் பிறந்த அண்ணனே மனைவியுடன் தகாத உறவில் இருப்பதை அறிந்த தம்பி இருவரையும் கண்டித்துள்ளார். மேலும் வேணுகோபால் மது குடித்துவிட்டு வந்து அடிக்கடி அண்ணனிடமும் மனைவியிடமும் சண்டையிட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் கோபமடைந்த மனைவி குழந்தைகளுடன் தன் தாய் வீட்டுக்கு சென்று விட்டார். ஆனாலும் தினமும் மது குடித்துவிட்டு வந்து அண்ணனுடன் வேணுகோபால் சண்டையிட்டுள்ளார். நேற்று இரவு அதேபோல் சண்டை போட்டுவிட்டு வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்துள்ளார். தம்பி மீது கடும் ஆத்திரத்தில் இருந்த அண்ணன் அரிவாளை எடுத்து வேணுகோபாலின் கழுத்தில் வெட்டியுள்ளார். இதில் சம்பவ இடத்திலேயே வேணுகோபால் இறந்து போனார். தகவலை அறிந்த பேரிகை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சடலத்தை மீட்டு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொலை செய்த லட்சுமி நாராயணனை பேரிகை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இடி மின்னல் காதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.